ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ G04S இந்த ஃபோன் எப்படி இருக்குது? வாங்கலாமா வேண்டாமா? கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது? பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? ப்ராசஸ் எப்படி இருக்குது? டிஸ்ப்ளே எப்படி இருக்குது? பேட்டரி லைஃப் எப்படின்னு சொல்லி தெளிவா இதுல பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை இருக்கீங்கன்னா, நம்ம சேனலை மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் குடுக்க மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாதிரி இன்ட்ரோ வீடியோஸ்லாம் நாங்க வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டீஸ் வந்து சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். மோட்டோ G04S இது ஒரு 4G ஃபோனுங்க. கூடவே இது ஒரு பட்ஜெட் ஃபோன் ஓகேங்களா? இதோட டிஸ்ப்ளே வந்து 6.6 இன்ச் ஐபிஎஸ் எல்சி டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 19 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்குற ஒரு 7000க்கு நம்ம கொடுக்குற 7000க்கு இதுதான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு அவங்க ப்ரைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. 10,000க்கு வேணா 10,000க்கு இருக்குது அவங்க ஃபோனு. 50 எம்பி ஏஐ கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராவை 5 எம்பி கொடுக்குறாங்க. பிரைமரி கேமரா ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்குங்க. ஒரு இந்த ப்ரைஸுக்கு ஓகேவா இருக்கு ஓகேங்களா? இந்த ஒரு 8,000க்கு நல்ல கேமரா குவாலிட்டி எதிர்பார்க்கலாம் இந்த ஃபோனில். ஏன்னா 50 எம்பி கொடுக்குறதுனால நல்லாவே இருக்கு. அடுத்து 5000 mAh பேட்டரி, நல்ல மேசிவான பேட்டரி. நீங்க 50,000 வாங்கினாலும் சரி 1,00,000 வாங்கினாலும் சரி 5000 mAh பேட்டரி தான் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அதே போல இது கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜ் 15 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் தாங்க. ஏன்னா இது பட்ஜெட் ஃபோன். நீ கொடுக்குற காசுக்கு இதை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8,000க்கு இதை எதிர்பார்க்க முடியுங்க. 4GB ரேம் வேரியன்ட் 64GB இந்த வச்சுக்கிற மொபைல் இந்தியாவில் நம்மளுக்கு 7,500 டு 9,000 8,000 அந்த ரேஞ்ச் வர வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி 7,500 அந்த ரேஞ்சில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ஃபோன். அடுத்து இந்த ஃபோனோட ப்ராசஸ் T606 அவங்களோட ஓன் ப்ராசஸ் தாங்க. இந்த ப்ராசஸ் வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. ஏன்னா அவங்களோட ஓன் ப்ராசஸுங்காட்டி அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 7,500 இந்த ப்ராசஸ் மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா இன்னும் ஹெவி ப்ராசஸில் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு இன்னும் பட்ஜெட் அதிகமாக இருக்குது. அவங்க ஃபோனே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். வெயிட் வந்து நம்மளுக்கு 178 கிராம் தான் வருது. அடுத்து Android 14 4G சப்போர்ட் சரிங்களா? NFC இல்லை, டுவல் சிம் இருக்குது. அப்புறம் மெமரி கார்டு போட முடியாது. இது மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது. இதோட ப்ளஸ் பாயிண்ட்டை சொல்லிடுறேன். நம்மளுக்கு வந்து கேமரா ஓகேவா இருக்குது. பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. ஒரு 7,500 ஓகேவான ஃபோன். ஆனால் இது ஒரு 4G ஃபோன். இப்போ எல்லாரும் ஜென்ரேஷனில் 5G சப்போர்ட் தான் வருது சரிங்களா? அதனால் 5G ஃபோன் இருக்கிறத நீங்கள் வாங்குங்க. இந்த ஃபோனை கண்டிப்பாக வாங்காதீங்க. எந்த ஃபோன் 4G இருந்தாலும் வாங்காதீங்க. இப்போ ஃபோன் புதுசாக வாங்குறீங்கன்னு தான். ஏன்னா 5G சப்போர்ட் இருக்கிற ஃபோன் வந்தால் கரெக்டாக இருக்குது. எல்லாத்துக்கும் கரெக்டாகவே இருக்குது. ஆனால் இது வந்து 4G சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ ஜென்ரேஷன் மாறினால நம்மளுக்கு வந்து 5G ஃபோன் தான் வாங்கணும். இந்த 4G ஃபோனை யாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்களும் வாங்காதீங்க. என்னதான் அப்படி இப்படி ப்ராசஸ் கொடுத்தாலும் பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து இப்போ 4G ஃபோன் அந்த தேவையே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு 5G ஃபோன் சும்மா பேருக்கு இருந்தாலும் சரி. ஆனால் 5G ஃபோன் வாங்குங்க, நல்லாவே இருக்குது. இது வந்து நம்மளுக்கு 4G சப்போர்ட் இருக்கிறதுனால வேண்டாங்க, வாங்கவே வேண்டாம். நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இல்லை ப்ரோ எனக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் தான் வேணும்னா நீங்கள் வாங்குங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் 5G ஃபோனுக்கு 8,000 இருக்குது. ஒரு 500 சேர்த்து போட்டால் போது நல்ல ஃபோன் 8,000 5G ஃபோனே இருக்குது. இது 4G ஓகேங்களா? நம்ம சேனலே பெஸ்ட்டு 5G மொபைல் அண்டர் 10,000 அந்த ரேஞ்சில் வீடியோ போட்டிருக்கு. 15,000 20,000 25,000 தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஸ் சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பன். பை டேக் கேர்.